அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இப்போ இன்னைக்கு அநேக குடும்பங்களில் சண்டை, கணவன் மனைவி பிரச்சனை, கல்யாணம் முடிஞ்ச புதுசுலேயே அப்படிங்கிற கருத்து வேறுபாடுகள் நிறைய நம்ம பார்க்குறோம். இதற்கு முழுக்க காரணங்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெற்றவங்க தான் காரணம். பெண் வீட்டு சைட்லேயும் சரி, ஆண் வீட்டு சைட்லேயும் சரி. இப்போ ஒரு குடும்பத்தில் சண்டை நடக்கு அப்படின்னா பெண் வீட்டுக்காரங்க என்ன செய்யணும் அப்படின்னா தன்னுடைய மகளை சத்தம் போடணும். குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், அனுசரித்து போ அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், மகளை சத்தம் போடணும். அப்போ மருமகன் என்ன நினைப்பார் அப்படின்னா, தப்பு என் மேலே தான் இருந்தாலும் என்ன செய்கிறாங்க, எனக்கு என்ன பேசாமல் தன்னுடைய மகளை மட்டும் பேசிட்டு போகிறாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது இந்த மருமகன் திருந்துவதற்கு என்ன செய்கிறது, ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லை எடுத்த உடனே எப்படில நீ என் பிள்ளைய பேசலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மருமகனை மாமனாரோ மாமியாரோ பேசும் பொழுது அங்கே என்ன வருகிறது அப்படின்னா பகை உணர்வு வருகிறது. இந்த பகை உணர்வு அப்படிங்கிறது திரும்ப என்ன செய்யாது அப்படின்னா குடும்பத்தை ஒன்று இணைக்காது, ஒரு விரிசலை தான் என்ன செய்யும், உண்டு பண்ணும். இவர் மாமனார் வீட்டுக்கு போக மாட்டார். ஆமாம், பிறகு மகள் மட்டும்தான் போக வேண்டியிருக்கும். அப்படி மகள் கூப்பிடும்போது இவர் என்ன சொல்லுவார், மருமகன் நான் வரல, மாப்பிள்ளை நான் உன் வீட்டுக்கு வரல, நீ போ அப்படின்னு சொல்லும்போது அங்கே அன்னைக்கு என்ன செய்யும், பிரச்சனை. அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த பெண்ணானவள் அவள் வீட்டிற்கு போகும்பொழுதெல்லாம் கணவரிடத்தில் என்ன செய்யும், வாக்குவாதம் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு உங்கள் அப்பா என்ன பேசினவர் தானே அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தையை வச்சு தினமும் என்ன செய்ய வேண்டியிருக்கும்னா குடும்பத்தில் சண்டைகள் வந்து கொண்டது. அதே மாதிரி கணவர் சைடுலையும் பார்த்தீங்க அப்படின்னா மருமகள் வீட்டுக்கு வந்திருக்கவளை பேசக்கூடாது, மகனை தான் கண்டிக்கணும். இல்லை நீ நல்லா இருந்தால் எப்படி உன் மனைவி உன்னை எதுக்கு பேச போகிறா, அதனால் நீ முதல்ல ஒழுங்காயிரு அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகனை கண்டிக்கும் பொழுது மருமகள் ஏதாவது குற்றம் செய்திருந்தால் மருமகள் என்ன செய்வாங்க, திருந்துவாங்க. இதுதான் விட்டு கொடுத்து போவது. விட்டு கொடுத்து போவது மட்டுமல்ல, ஒரு குடும்ப சூழ்நிலையை புரிந்து குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தவர்களாக நடந்து கொள்ளக்கூடிய பெரியவர்கள். அதை விட்டுட்டு எடுத்த உடனே என் மகளுக்கு இப்படிலாம் நீ செஞ்சிருக்கிய வச்சிருக்கிய அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க, மகளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆனால் மருமகனுக்கு வருத்தமாக இருக்கும். மருமகன் வருத்தப்பட்டால் என்ன செய்யும், குடும்பத்தில் ஒரு வீட்டுக்கும் போக மாட்டாங்க, மருமகன் ஒரு வீட்டுக்கும் போக மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. அப்போ குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு முழுக்க காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் பெற்றவர்கள் தான் காரணம். பிரியமானவர்களே, அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காது இருக்கட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், இதைத்தான் கிறிஸ்தவ வேதாகமத்தில் உள்ள அந்த வார்த்தை மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நான் நினைத்தேன், நான் பார்த்துக்கணும், நீங்கள் யாரும் என்ன செய்யாதீங்க, தலையிடாதீங்க, கடவுள் விட்ட வழியில் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒதுங்கிடுங்க அப்படின்னு சொல்லி பைபிள் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. ஆகையினால் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நான் எவ்வாறாக தன்னுடைய மகளை நான் கட்டி கொடுத்திருக்கிறேன், அந்த குடும்பம் எப்படி இருக்க வேண்டும், வளர வேண்டும் என்று சொல்லி எண்ண வேண்டும். மகளுக்கு ஒன்றா தகப்பனுக்கு தாங்க முடியாது தான், மகனுக்கு ஒன்றுனா பெற்றவங்களுக்கு தாங்க முடியாத சூழ்நிலைகள் தான். ஆனாலும் திருமணம் முடித்து கொடுத்திருக்கேன், அவள் நன்றாக இருக்க வேண்டும் கடைசி வரை. இன்று ஒரு நாள் மட்டுமல்ல, இன்னைக்கு போய் பேசணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாளோட முடிஞ்சிடும். ஆனால் லைஃப் லாங்கோ என்ன செய்ய வேண்டும், தன் மகள் அங்கு தான் வாழ வேண்டும். அப்போ அதற்கு நாம் முட்டுக்கட்டையாக இல்லாமல் பெற்றவர்களாகிய நாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவோமாக.